தேவநாமம் மகிமைப்படுவதாக. இறைவார்த்தையாக 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். மனித அறிவுக்கு எட்டாத தேவனின் ஞானத்தையும் தம்மை நேசிப்பவர்களுக்காக அவர் உருவாக்கியுள்ள மறைவான திட்டங்களையும் இந்த வசனங்கள் விளக்குகிறது. இவ்வுலகத் தலைவர்கள் ஞானிகள் தங்களது சொந்த ஆற்றலை அறிவை சார்ந்து இருந்ததினால் இயேசு கிறிஸ்துவை அதன் வழியாக அறிந்து கொள்ள அவர்களால் இயலவில்லை. எனவே அவரை சிலுவையில் அறைந்தனர் என்று பவுல் கூறுகிறார். ஆனால் அதைவிட மேலான ஆசீர்வாதங்களை தேவன் தம்முடைய மக்களுக்காக ஆயத்தம் செய்துள்ளார். எழுதியிருக்கிறபடி என்ற பதம் வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்தாக எடுத்து இந்த இடத்தில் பவுல் கையாளுகிறார். தம்மிடம் அன்பு கொள்ளுகிறவர்களுக்கென்று தேவன் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித மனமும் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்கிறார். மனித மூளைக்கோ அறிவுக்கோ எட்டாத இந்த ஆழமான காரியங்களை தேவன் தம்முடைய தூய ஆவியானவர் வழியாக தேவ பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த அனுபவம் தேவனோடு ஒன்றித்து நடக்கிறவர்களுக்கு, இறைவனின் மீது பற்று கொண்டவர்களுக்கு தேவனால் வெளிப்படுத்தப்படுகிற ஒரு வெளிப்பாடு என்பதை பவுல் இங்கே விளக்குகிறார் என்கிறதை கவனிக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.